Hi friends, welcome to Jasra Simple Kitchen. எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு ஈத் vlog தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். நான் நைட்டே வட்டலாப்பம் செஞ்சு வச்சிருந்தேன். நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்துருந்துச்சு. இப்போ அதையுமே கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். நான் பீஸ் போட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி வட்டலாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே 4 மணிக்கெல்லாமே எழுந்திரிச்சாச்சு. மருதாணியுமே நல்லா செவந்துருந்துச்சு. இந்த கையில் கோன் வச்சுருந்தேன். கோனுமே நல்லா டார்க்காக பிடிச்சிருந்துச்சு. நான் 1 hour தான் வச்சேன். அதுக்கே நல்லா டார்க்காக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். கொண்டைக்கல்லை வச்சுட்டு இப்போ கொண்டைக்கல்லைக்கு தேவையான தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொண்டைக்கல்லை கிரேவி வைக்க 1 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். மல்லி இலை, பச்சை மிளகாய் இதெல்லாமே என்கிட்ட இல்லை. இனிமேல் தான் வாங்கணும் கடையில். அதனால் நான் அது சேர்க்கலை. நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி பூரி வச்சு கொண்டைக்கல்லை கூட்டு, சீர்குருமா இது மட்டும்தான் செய்ய போகிறேன். வேறு எதுவும் செய்யலை. பூரிக்கும் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. சீர்குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். இங்கிட்டு கொண்டைக்கல்லைக்குமே தாளித்து விட்டுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பூ வாங்கி வச்சுருந்தேன். கொஞ்சமாக தான் வாங்கினேன். ஏன்னா நாளைக்கு சாயந்தரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து வச்சா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருன்னு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொண்டைக்கல்லையுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை மூடி வச்சுட்டு இனிமேல் குளிக்கிற வேலை தான். நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பாப்பாவை குளிக்க வைக்கணும். இல்லைன்னா ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பா, ட்ரெஸ் எல்லாம் நனைச்சி விட்ருவா. பாப்பாவுக்குமே குளிக்க வச்சாச்சு. இப்போ பாப்பாவுக்கு ரெடி பண்ணி மேக்கப் எல்லாமே போட்டு ட்ரெஸ் எல்லாமே போட்டாச்சு. அவன் அவள் சேட்டையை காட்டி விளாண்டுட்டு இருந்தா. கிளிப் எல்லாமே வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. தொழுகைக்குமே நேரமாச்சு. அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பிளான் பண்ணது ஒன்று. நான் வேறு ஃபர்தா வாங்கி வச்சுருந்தேன். அது எனக்கு லென்த்தாக இருந்தனால என் ஹஸ்பண்ட் துபாயிலேருந்து கொடுத்து விட்டாங்க. அந்த ஃபர்தாவையே போட்டுக்கிட்டாச்சு. இப்போ பள்ளிக்குமே போய் அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். போயிட்டு பாப்பாவை கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா அவங்க அத்தாவுக்கு அனுப்பணும், அதனால எடுத்துக்கிட்டாச்சு. இதுதான் என்னோடய ஈத் சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சமே ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. பாப்பா எப்படி சேட்டை பண்ணி விளையாடுறா அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு காலை டிஃபன் செய்யணும். அதுக்கு பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை நான் இப்போ போட்டு எடுத்துக்கிறேன். 1 by 1 நான் போட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். பூரி சுட்டாச்சு. கொண்டைக்கல்லை கிரேவி வச்சு சீர்குருமா, வட்டலாப்பம் செஞ்சது. சீர்குருமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்லேயுமே எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அது ஒரு லாங் வீடியோவாக போடுறேன். அப்புறம் மதியம் போல் சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் நெய் ஊற்றி ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஆனியன், தக்காளி, மல்லி, புதினா இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கறியுமே பிரட்டி வச்சாச்சு. இப்போ ஆனியனுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் தேவை. அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே நம்ம எண்ணெய்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை. அதே எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் சாப்பாடுமே தனியாக போட்டு வச்சுட்டேன். நம்ம இன்றைக்கி வடித்து தான் இதில் சேர்க்க போகிறோம். அதனால் சாப்பாடுமே வச்சு விட்டாச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கிடையில் சிக்கன் 65க்கு பிரட்டி வச்சுக்கலாம்.
அதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூனில் வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ வந்து அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து கையால் மிக்ஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா கை வந்து காந்தும். அதனால் வந்து கரண்டினாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் பொரிக்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்கிடையில் நல்லா தக்காளி வெங்காயமே மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து கறி வந்து பிரட்டி வச்சுருக்கதை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்ட பின்னாடி இப்போ வந்து மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பிரட்டி வச்சதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணேன். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நான் எப்போயுமே தம் பிரியாணி வந்து இப்படி தான் செய்வேன். அதுவும் சிக்கனில் மட்டும் தான் செய்வேன், மட்டன்லாம் செய்ய மாட்டேன். மட்டன் இன்றைக்கி வந்ததை கூட எடுத்து வச்சுட்டேன், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து சிக்கனில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கறி வந்து வேகிற அளவுக்கு மட்டுமே தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு வந்து இப்போயே செக் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றிக்கிறேன், நிறையலாம் ஊற்றலை. நிறைய ஊற்றினா ரொம்ப கிரேவி மாதிரி வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சமே போதும். அதனால் ஊற்றி நல்லா உப்புலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு. அதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல ரைஸ், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து நல்லா ரைஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் செகண்ட் லேயருக்கு வந்து கிரேவி ஊற்றி அதுக்கப்புறமே ரைஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கலரில் இருக்கும்போது சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி 3 ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் கலர் வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஊற்றிட்டேன். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், மல்லி இலை இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் சிகப்பு கலர் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி தம்மில் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து தம் பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். நான் எப்பயுமே இப்படி தான் செய்கிறது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பெருநாள் வந்து ரொம்ப நல்லாவே போணுச்சு. ஒரே ஒரு கொரோனா என் ஹஸ்பண்ட் இல்லாத மட்டும்தான். அவங்க வந்து துபாயில் இருக்கனால 2 பேருமே சேர்ந்து இது வந்து கொண்டாட முடியலை. நெக்ஸ்ட்டு டைம் அதுவும் நாங்கள் வந்து சேர்ந்துருந்து பெருநாள் கொண்டாடணும். நான், என்னோடய பாப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே எனக்காக துவா செய்யுங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவுமே ஆரம்பித்தாச்சு. பிரியாணி வந்து இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்துருந்துருச்சு. இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாப்பாவுக்குமே ஊட்டி விட்டுட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் போல் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு இன்னொரு ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. இதோட விளாக் முடிஞ்சிருச்சு. என்னோடய விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.